இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இருவருடைய உயிருக்கும் ஆபத்தாக மாறிய ஒரு நாளை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம். 1987 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வடம மாதிரியே இலங்கை பார்லிமெண்டோட கமிட்டி ரூம்ல மீட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த மீட்டிங்ல இலங்கை ஜனாதிபதி அப்போதைய இலங்கை ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவும் பிரதமர் பிரேமதாஸ் உட்பட நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த மீட்டிங் ரூமில் இருந்த ஒரு நபர் திடீரென்று 2 கையெறி குண்டுகளை அந்த மீட்டிங் ரூமுக்குள்ள வீசுகிறார்கள். அந்த 2 கையெறி குண்டுகளும் பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அமர்ந்திருந்த மேசையில பட்டு கீழே விழுந்து வெடிக்கின்றது. அந்த கையெறி குண்டு தாக்குதல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு மினிஸ்ட்ரி செக்ரட்டரியும் பலியாகிறார்கள். மேலும் 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கையெறி குண்டு தாக்குதல்ல படுகாயமடைகிறார்கள். அதிர்ஷ்டவசமாக ஜனாதிபதியும் பிரதமரும் உயிர் தப்புறார். இந்த நிகழ்வானது இலங்கை அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக மாறுகின்றது. அது மட்டுமில்லாமல் அந்த காலமானது இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு பதட்டமான சூழ்நிலையாகவும் மாறுகின்றது. அந்த காலம் 1987 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இந்த கையெறி குண்டு தாக்குதல் நடைபெற்ற அந்த காலத்துல ஜேவிபியும் டிஜேபியும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு வந்தார்கள். இந்த நிகழ்வு கூட அவர்களுடைய தாக்குதலாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த காலத்துல சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இது போல இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம உங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.